இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அது நாளைக்கு நிர்வாக குழு போட்டிருக்கிறோம். நிர்வாக குழுவில் எல்லாரும் வந்து கலந்துக்கிடுவாங்க. இது ஒரு இந்த பிரச்சனை வந்து அங்க எல்லாரும் ஒரு சமாதானமான முறையில் பேசுவாங்க. ஆக நிர்வாக குழுவில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் நான் எதிர்பார்க்கிறேன். அதை விட அடுத்து நாங்கள் நடத்த வேண்டிய போராட்டங்கள், நாங்கள் நடத்த வேண்டிய மாநாடு, நாங்கள் நடத்த வேண்டிய பொதுக்குழு, இதை பற்றியெல்லாம் வாதிப்பதற்காகத்தான் நாளைக்கு நிர்வாக குழு கூடுகிறது. அந்த முடிவுகளையெல்லாம் மேற்கொண்ட கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த பிரச்சனை இப்பொழுது தலை தூக்கி இருக்கிறது. அது பற்றியும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள். திரு துரை அவர்களை பொறுத்த மட்டும் இந்த கடிதம் வந்து ராஜினாமா கடிதத்தில் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? நீங்க அவர்கிட்ட பேசினீங்களா? அவர் எழுதியிருக்காருல்ல, படிச்சே இல்லை. அதுதான் இந்த பாருங்க, என்கிட்ட புதுசா கேள்விகளை போட்டு வார்த்தை வாங்க முடியாது. அது பிரச்சனை, அது எந்த காலம் நடந்ததில்லை. மாவட்ட நிர்வாகிகள் தான் என்ன அறிவுறுத்தல் நீங்க வந்து சொல்றீங்க? அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பதிவுகள் யாரும் போடக்கூடாது. அது அறிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டேன், முந்தா நாளே கொடுத்துட்டேன். எந்த பதிவும் போடாதீங்க கட்சியை பற்றி அப்படின்னு. அதை அவங்க பின்பற்றணும். அவங்க திரு துரையினுடைய முடிவு சரியானதா சார்? நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் வராது. இல்ல, அது நாளைக்கு மதிமுகவில் இருந்து துரை வைகோ மற்றும் வைகோ பேட்டியளித்தனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.